பாத்தியா பஸ் பண்றோம் வர. ஒரு பச்சிளம் குழந்தைக்கு 12 லட்சமா? DNA படபாணியில் நடந்த நிஜ சம்பவம். 3 பெண்களை அதிரடியாக கைது செய்த காவல்துறை. சம்பவம் குறித்த பின்னணி என்ன? வாங்க விரிவா பார்க்கலாம். சென்னை புழல் பக்கத்துல குழந்தைகளை விற்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்ட 3 பெண்களை கைது செய்த இந்த ஒரு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சென்னையை சேர்ந்த கார்த்திக் அப்படிங்கிறவருக்கு ஒரு பெண் தொடர்பு கொண்டு தாங்கிட்ட ஒரு ஆண் குழந்தை இருக்கிறதாக கூறி 12 லட்சம் கேட்டதா கூறப்படுது. இதனை அடுத்து உடனே அதிர்ச்சி அடைஞ்ச அவரு காவல்துறைக்கு தகவலும் கொடுத்திருக்காராமா. உடனே தகவலின் அடிப்படையில காவல்துறையினர் அந்த பெண் கிட்ட பையனுக்கு 10 லட்சம் தனக்கு 2 லட்சம்னு பேரம் பேசி சிக்க வைக்க திட்டம் தீட்டினதாகவும் கூறப்படுது. அதன்படி சென்னை புழல் பிரிட்டானியா நகர் பகுதிக்கு கை குழந்தையோட வந்த அந்த இளம் பெண்ணை மறைந்திருந்த காவல்துறையினர் சுற்றி வளைச்சு கைதும் செஞ்சிருக்காங்க. கைது செஞ்சதோடு மட்டும் இல்லாம அந்த குழந்தையை மீட்டதாகவும் கூறப்படுது. இந்த விசாரணையில கைது செய்யப்பட்ட பெண் வித்யா அப்படிங்கறதும் அந்த குழந்தை ரதி தேவி அப்படிங்கிற பெண்ணுடைய மகன் அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்காமா. மேலும் ரதி தேவியும் அவங்களுடைய தோழியான தீபாவும் அம்பத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய மேனாம்பேட்டையிலிருந்து பிடிபட்டதாகவும் கூறப்படுது. மேலும் அவங்களுடைய வீட்டிலிருந்து 2 வயதான பெண் குழந்தையும் மீட்கப்பட்டிருக்காமா. இந்த விசாரணையில ரதி தேவி தன்னுடைய குழந்தையை விற்க முடிவு செஞ்சதாகவும் அதுக்கு வித்யாவும் தீபாவும் உதவி செஞ்சதாகவும் கூறப்படுது. மேலும் வித்யாவுடைய செல்போன்ல ஏராளமான குழந்தைகளுடைய புகைப்படங்களும் இருந்ததா கூறப்படுது. மேலும் குழந்தைகளை விற்பனை செய்யறது தொடர்ந்து நடந்து வந்ததானும் சந்தேகங்கள் எழுந்திருக்காமா. அது மட்டும் இல்லாம பெற்றோர்கள் கிட்ட இருந்து குழந்தைகளை வாங்கி விற்கிறாங்களா அல்லது கடத்தி விற்கிறாங்களான்னு பல கோணங்கள்ல விசாரணையும் நடந்துட்டு வரதா கூறப்படுது. இந்த நிலையில தான் புழல் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இந்த ஒரு சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் இந்த குழுவுடைய பின்னணி என்னன்னு முழு தகவல்களும் வெளியாகும் அப்படின்னு காவல்துறையினர் தெரிவித்ததாகவும் கூறப்படுது. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை சில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை வழங்கியோர் மெட்வே ஹாஸ்பிட்டல் பிரசன்ட்ஸ் பிஹைண்ட் முத்தமழை சென்னை ஸ்ரீபதாவின் லைவ் இன் கான்சர்ட் ஆகஸ்ட் 2ஆம் தேதி விஜிபி கோல்டன் ரிசார்ட்டில் நடக்க உள்ளது. இதற்கான டிக்கெட்களை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் பை ஜொமேட்டோ கிண்ணாப்பில் பெறலாம்.